நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிருக்க கூலி படத்துடைய டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேல்டு வைடு வரைக்கும் ஒவ்வொரு ஜில்லியும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கின்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை வழக்கம் போல நம்ம முதல்ல சென்னையே பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கூலி படம் டே ஒன்ல வேற மாதிரி தாறுமாறு சம்பவம் பண்ணி 3,25,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை மட்டும். அடுத்ததா தமிழ்நாடு. கூலி மோஸ்ட்லி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த FDFSலாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதர் ஸ்டேட்ல போய் பார்த்த ஆளுங்களா இருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு டிக்கெட் புக் இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 42,10,00,000 ரூபாய் கலெக்ட் ஆகுது. கூலி படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் வசூல் தமிழ்நாட்டு லெவலில் மட்டும். ஆக்சுவலி சென்னை வசூலும் சேர்த்து தான் இந்த ஒரு வசூல் வரும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தான் சென்னை இருக்கு. அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானா அட்வான்ஸ் புக்கிங்கே லேட்டாக தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்படி இப்படின்ட்டு படம் அப்படியே ஃபோர்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்கே ஆயிடுச்சு. இந்த படம் முதல் நாள் வசூலா 23,75,00,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் நாள் வசூல். கூலி படம் ஆந்திரா தெலுங்கானா இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து கலெக்ட் பண்ணும். இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்லாம் ஸ்டேட் வைஸ் தான். ஆந்திரா தெலுங்கானாலேயே தமிழ்லையும் ஓடும், ஹிந்திலையும் ஓடும், தெலுங்குலையும் ஓடும். ஸோ அதனால ஆந்திரா தெலுங்கானா நினைக்கும் போது தெலுங்கு வெர்ஷன் யாரும் நினைச்சிடாதீங்க. இது அந்த ஸ்டேட் ஃபுல்லாக எவ்வளோ கலெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ரிசல்ட் தான். அடுத்ததா கேரளால 12,35,00,000 ரூபாய் கூலி படம் கலெக்ட் பண்ணுது. முதல் நாள் வசூல்ல ஓவரால் ரெக்கார்டை வந்து தூக்கி சாப்பிட்டுச்சிங்க கூலி. அது ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் அந்த ரெக்கார்ட்ல மட்டும் கிடையாது, அட்வான்ஸ் புக்கிங் ரெக்கார்ட்லயும் அப்படிதான் அடிச்சு நொறுக்கிச்சு எல்லா படத்தையும். அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ண அந்த காசையே பல படங்கள் வந்து அதோட முதல் நாள் வசூல்ல பண்ணலான்ற அளவுக்கு தான் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு அந்த அளவுக்கு ஹைப்ல இருக்கு. அடுத்து கர்நாடகா பொறுத்த வரைக்கும் 21,20,00,000 ரூபாய் கலெக்ட் ஆகுது முதல் நாள் வசூல மட்டும். கர்நாடகா எப்பயுமே FDFSக்கு பேர் போன ஊருங்க. அதுக்கேற்ற மாதிரி வேற லெவல்ல அட்வான்ஸ் புக்கிங் ஆன கர்நாடகால இப்போ முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸாகவும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் கலெக்ட் பண்ணுது நம்ம கூலி படம். நெக்ஸ்ட் நார்த் இந்தியால 10,65,00,000 ரூபாய் கூலி படம் கலெக்ட் பண்ணுது முதல் நாள் வசூலா. இது பார்க்க போனா ஒரு பெரிய வசூல் தாங்க சொல்லி ஆகணும் டே ஒன்ல. இது வந்து கூலியோட அந்த பேன் இந்தியா மார்க்கெட் அமெரிக்கான சேர்த்தது இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பவர் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து பார்த்துட்டோம். இது ஓவரால் இந்தியாவா ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கும் பொழுது 110,05,00,000 ரூபாய் டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு கூலி படம் டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா மட்டும். அடுத்ததா ஓவர்சீஸோட சம்பவம் எல்லாம் தாறுமாறா போயிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல, லோகி படம்னா ஓவர்சீஸ்ல அள்ளி எறிறாங்க. அந்த மனுஷன் தான் அதை சரியா கேட்ச் பண்ணி மாட்டாரு. எனிவே ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் 73,75,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு கூலி படம் டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் கலெக்ஷனா மட்டும். இது எல்லாம் ஓவராலா கால்குலேட் பண்ணி பார்த்தா வேர்ல்டு வைடா 183,80,00,000 ரூபாய் நம்ம கூலி படம் கலெக்ட் பண்ணுது. நம்மளுக்கு கிடைச்ச ட்ரேடிங் ரிப்போர்ட் வரைக்கும் இவ்வளவு தாங்க அமௌண்ட் காட்டுது. நான் கூட 200 கோடியை தாண்டி வரும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தேன். அதை மேபி கம்பெனிக்காரங்க ஏதாச்சும் நாளைக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்டே போஸ்டர் விடுவாங்க. ஏன்னா லியோக்கை விட்டுருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்க 200 கோடிக்கு மேல அந்த நம்பரை போட்டு விட்டாங்கன்னா தான் ஒரு பெரிய ஃபயரிங் இருக்கும். ஸோ அது கண்டிப்பா வருதா. இன்னும் இது முதல் நாளே போறனால ட்ரேடிங்ல ஒரு சில மாற்றங்கள் இருந்திருக்கலாம். அதுல வந்து கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்றலாம் நம்மளுக்கு நாளைக்கு ஈவினிங் கிட்ட தான் கிளியர் கட்டா வரும். ஸோ ஒரு விஷயமா பார்க்கும்போது இந்த படத்துக்கு 200 கோடியில இருந்து கொஞ்சம் மைனஸ் ஆகுது ட்ரேடிங் வட்டார ரேஞ்சில் அப்படின்னும் பொழுது இந்த படத்தை லோகி வந்து பெரிய சம்பவமா பண்ணுவார்னு பார்த்தாக்கா வெறும் நார்மலான ஒரு கதையில திரைக்கதை பண்றதே லோகியோட வேலையா இருக்கு. ஆக்சுவலி இந்த மனுஷன் முதல் மாநகரம் கைதி இந்த 2 படத்தை தாங்க வேற மாதிரி எடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய ஹீரோக்களை வச்சுக்கிட்டு ஒரு நார்மலான படம் தான் எடுக்கிறாரு. ஆனா ஒரு சில படங்கள்ல ஆக்சுவலி விக்கிற மாதிரி படங்கள்லாம் ஒரு சில ஹைலைட் சீன்ஸை கொடுத்து அந்த படங்களை பெருசா தூக்கிட்டாரு. அந்த மாதிரியான தூக்கல் இந்த படத்துல ஒரு சிலது இருந்தாலும் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேயோட பேஸ்ன்றது அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ற அளவுக்கு இல்லைன்றதா நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. எனிவே மீதி விஷயங்கள்லாம் இன்னைக்கு முதல் நாளே பேசத்தால நாளை கிளியரா பேசிக்கலாம். ஆனா ஒன்னு ஜெனரல் ஆடியன்ஸா அந்த படத்தை போய் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரசிகனா கேட்கவே தேவையில்ல, தாராளமா போய் பாருங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் இவங்க கொடுத்துருக்கறனால குழந்தைங்களை கூட்டிட்டு யாரும் போகாதீங்க. மேபி சில தியேட்டர்களை சேர்க்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சேர்க்கவே கூடாது தான். ஆனா சம்திங் சில பேர் விட்டுருவாங்க வந்துட்டாங்களேன்ட்டு. அதனால 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை போய் பாருங்க. இதுவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மைனஸா இருக்கும் அப்படி தான் எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் படம் தூக்கி சாப்பிட்டு அடல்ட்டோட அந்த ரேஞ்ச் அந்த ஃபுட்ஃபால்ஸே போதும் தான் எதிர்பார்த்தேன். ஆனா அதுலயும் ஒரு கட்டையை போட்டாங்க. அது எந்த அளவுக்கு பெரிய கட்டுன்றதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஏன்னா கூலி படம் வந்து ஓவராலா எத்தனை ஷோல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஓடுது, எவ்வளவு ஆக்குபன்சி பண்ணிருக்கின்ற ஒரு ரிசல்ட் இருக்கு. சோ இதபடி பாத்தீங்கன்னா சென்னையில ஒட்டுமொத்தமா அவங்க போடுற தியேட்டரை வச்சு கணக்கு பண்ணும்போது 97% கிட்ட ஆக்குபன்சி பண்ணிருக்கு ஓவராலா. இல்ல மார்னிங்ல 97%, ஆஃப்டர்நூன் அதாவது மதியம் காட்சியில பாத்தீங்கன்னா 98% ஆக்குபன்சி பண்ணிருக்கு. ஈவினிங் அண்ட் நைட் அதுக்கான ரிசல்ட் ட்ரேடிங்ல வரல இன்னும். அந்த ரிசல்ட்டுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம டே ஒனோட கலெக்ஷன்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ட்ரேடிங் வட்டாரத்தை வச்சு பேசாம ஆக்சுவலி நாளைக்கு தான் கிளியரா வரும். ஷோஸ்னு பாத்தீங்கன்னா 622 ஷோ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓடுது. அடுத்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் 88% ஓவராலா ஆக்குபன்சி ஆயிருக்கு. இந்த வழக்கமா சொன்ன மாதிரி தான் ஈவினிங் அண்ட் நைட் ஷோ சேர்க்காம தான் வந்து இந்த ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி பெங்களூர்ல 905 ஷோ ஓடுது. அடுத்து மதுரையில பாத்தீங்கன்னா 84% ஃபில் ஆயிருக்கு. 194 ஷோ ஓடுது. கோயம்புத்தூர்ல 96% ஃபில் ஆயிருக்கு. 278 ஷோ ஓடுது. பாண்டிச்சேரியில 97 ஷோ ஃபில் ஆகிருக்கு. 53 ஷோ ஓடுது. சேலம்ல 90% ஃபில் ஆகிருக்கு. 102 ஷோ ஓடுது. அதாவது இந்த கணக்கு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப சேலத்துல ஒரு 102 தியேட்டர் இருக்குன்னா இந்த 102 தியேட்டர்ல ஒட்டுமொத்தமா ஒரு தியேட்டர்ல 500 150 அந்த மாதிரி சீட்ஸ் கணக்கு பாத்துங்க. சோ இந்த 102 ஷோல ஒட்டுமொத்தமா ஒரு 10,000 சீட் இருக்குன்னு வைங்களேன். இந்த 10,000 சீட்ல 90% ஃபில் ஆயிருக்குன்னா உங்களுக்கு 9,000 சீட் ஃபில் ஆயிருக்கு அர்த்தம். இது கிளியராக நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் புரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன். அடுத்து வேலூரை பொறுத்த வரைக்கும் 97% ஃபில் ஆயிருக்கு. 56 ஷோ போட்டிருக்காங்க. திண்டுக்கல்ல 96% ஃபில் ஆயிருக்கு. 33
53 ஷோ போட்டிருக்காங்க. கொச்சின்ல 84% தான் ஃபில் ஆயிருக்கு, 342 ஷோ போட்டிருக்காங்க. திருச்சியில 99% ஃபில், 90 ஷோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலி திருச்சியில இருக்கவங்களாம் சான்ஸே இல்லாம டிக்கெட் கிடைக்காம அலைஞ்சிருப்பாங்க. திருவன்றம் நம்ம கேரளாவோட தலைநகர்னு நினைக்கிறேன், 67% ஃபில் ஆயிருக்கு, 337 ஷோ போட்டிருக்காங்க. மும்பைல 46% தான் ஃபில் ஆகிருக்கு, 178 ஷோ போட்டிருக்காங்க. இங்க மார்னிங் ஷோவா 46%, அதுக்கப்புறம் மதிய ஷோவா 47% தான் ஃபில் ஆயிருக்கு. அதாவது பாதி தான் ஃபில் ஆயிருக்கு. இது உங்களுக்கு ஈவினிங்கும் நைட் ஷோவும் வந்து கொஞ்சம் அதிகமா ஃபில் ஆச்சுன்னா அங்க வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஆபீஸும் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருக்கோம். நல்லா கரெக்டா இருக்காது, இல்லை ஓவர்சீஸ்ல ஏதாச்சும் ஏறுதான் நாளை பார்ப்போம். இப்போ நான் சொன்ன ஏரியாக்கெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லா ஸ்டேட்டோட தலைநகரம், இன்னொன்று வந்து ஒரு மெயின் சிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை இன்னொரு விஷயம், இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இப்போ மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், கொச்சின்னு சொல்லிட்டு வேற வேற ஸ்டேட் லாங்குவேஜ் இருக்காங்களாம். ஆனா நம்ம பார்த்த அந்த ஷோஸ் ஃபில்லிங் கெபாசிட்டிலாம் வெறும் தமிழ்ல ஓடுறது மட்டும் தான். ஆக்சுவலி அந்த ஊர்லலாம் கூட தமிழ்ல தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேற 4 லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கான ஆக்குபன்சி எல்லாம் தனியா இருக்கு. ஸோ இது தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளவு ஃபீல் ஆயிருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இங்க பேசியிருக்கேன்.